நம்ம இப்போ ஒரு ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் எல்லாமே அதை காமிக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறாங்கன்னா எதுலேயுமே அந்த போன் இல்லை. அவரே இந்த கடைக்கு தான் வந்திருக்காரு சாப்பிட்றதுக்கு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அஜினோமோட்டோ எல்லாம் போட்டு தர்றது தான் மெயினான இது. அதுக்காண்டியே எல்லாருமே வருவா சிக்கன் ரைஸில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க. நல்லா ஹே மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் நிற்கிறேன். ராமேஸ்வரத்தில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான இடத்துக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன். ஸோ என்னோடய பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இருட்டாயிருச்சு. ஸோ இருட்டுனாவே வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடை வந்து ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. அதுலேயும் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி நிற்கிற பசங்க வந்து நம்ம ஊர் தான். இவங்க சொன்னாங்க என்னென்னா, ஆனால் இந்த மாதிரி ஒரு கடையில் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கு, சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை செக் பண்ணுறதுக்காகவும் டேஸ்ட் பண்ணுறதுக்காகவும் வந்திருக்கோம். அங்கே என்னென்ன போடுறாங்க, உண்மையிலுமே டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா, அதை நம்ம உண்மையோட, அதாவது என்னோடய மனசை தொட்டு நான் சொல்ல போகிறேன். வாங்க போய் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ அது மாதிரி நம்ம சாப்பிட வர்ற நேரம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 7 மணி. 7 மணிக்கே பார்த்திங்க அப்படின்னா கூட்டங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த கடையோட பேர் என்ன அப்படின்னா, இந்த மேலே எழுதி வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா, ஸ்ரீ பூங்குளத்தான் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா, கரெக்டாக சொல்லணும்னா இங்கே வந்து சந்தன மாரியம்மன் கோவில் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது அதுவும் தெரில அப்படின்னா எனக்குள்ளே ஜிஹெச் இருக்குது. ஜிஹெச்சுக்கு கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு சந்தன மாரியம்மன் கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது. இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதி வச்சுருக்காங்க. சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, எக் ரைஸு, அதுபோக வெஜ் ரைஸு, வெஜ் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் கடை வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடிகளை போட்டு பக்கா சேஃபாக வந்து வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இப்போ ஒரு ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே சொன்னாங்க இந்த கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து போட்டு ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலே வந்து கூட்டம் வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் 7 மணிலேருந்து 8 மணி வரலாம் அதிகமாக கூட்டம் வருவான்னு சொன்னாங்க. ஸோ 2 பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இது உப்பு கறி அப்படின்னு நினைக்கிறேன். உப்பு கறி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக வந்து ரைஸா ப்ரோ ரைஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் கையில் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆமாம் சாஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. சாஸ் கொடுத்தாங்க, லைட்டாக சாப்பிட்டு போடுறான். நம்மளுக்கு எப்போயுமே வந்து டொமேட்டோ வைங்க ப்ரோ, டொமேட்டோ சாஸ் எப்போயுமே ஆகும். ஸோ இதோட என்னென்ன கொடுத்தாங்க நான் சொல்கிறேன் ப்ரோ. தாங்க ப்ரோ இதில் மட்டும் சில்லி வேணாம். டொமேட்டோ சாஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வாங்கி வச்சுருக்கேன். இன்னொன்று என்னென்னா சாஸு மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். எது நல்லா இருக்கு பார்த்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பீஸ்லேயுமே வந்து போன் கிடையாது, போன்லெஸ் சிக்கன். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சில கடையில் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அந்த சிக்கன் வந்து ஒரு மாதிரியாக விழுவிழுன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லை, நல்லாவே ஸ்டஃப்பாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரைஸு சாப்பிடும்போது வந்து ஒரு மாதிரியாக வந்து திகட்டும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லை, நெடுகடிக்கலை, அதிகமாக வரக்குள்ள கரெக்டாக இருக்குது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆமாம். இன்னொன்று என்ன, சாஸ் வச்சு வச்சுருக்கேன். அது பார்ப்போம். அவர் வரவே மாட்டாங்க. அவரும் சொன்னார் உண்மையாமல் நல்லாயிருக்கு. இதில் ஒரு விஷயம் கேட்பீங்க, போகிற இடம் ஃபுல்லாக நல்லாயிருக்கு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையாக சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகிற இடம் ஃபுல்லாக அப்படி சொல்லலை. என்னோட இன்னொரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஒரு ரிவ்யூ வந்து சொல்லியிருப்பேன், ரொம்ப மோசமான ரிவ்யூ சொல்லியிருப்பேன். என்னன்னா, அங்கே போய் சாப்பிட்ருப்பேன், எதுவுமே நல்லா இல்லை அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே சாப்பிட்றேன், உண்மையிலுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, அதுவும் நம்ம ராமேஸ்வரம் அப்படின்னா
கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகுது? 5 minutes. 5 to பக்கத்தில் இந்த காமிக்கிறேன். இந்த வரேன் இல்லை அப்படியே இறக்கி பார்க்கலாம். அமௌண்ட் சிக்கன் எல்லாமே அதை காமிக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேங்கன்னா எதுலேயுமே வந்து போகணும் இல்லை. எந்த சிக்கனுமே வந்து பழைய சிக்கனும் கிடையாது. சூப்பராக இருக்கும். எந்த சிக்கனுமே பழைய சிக்கன் கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கலாம். இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உலக புகழ்பெற்ற நம்ம உதயா அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவரும் பாருங்க இந்த கடைக்கு தான், அவருமே வந்து ஊராக போய் வந்து வீடியோ போடுறாரு. அவரே இந்த கடைக்கு தான் வந்திருக்காரு சாப்பிட்றதுக்கு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சிக்கன் நாண்டுகிட்டு நின்றுச்சு. நாங்கெல்லாம் சாப்பிட்றோம். சிக்கன் நாண்டுகிட்டு நின்றுச்சு. உப்பு கறி வந்து வாங்க வந்திருக்காப்புல. நீங்கள் இதுக்கு சாப்பிட்ருக்கீங்களா? ரெகுலர் கஸ்டமர். அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அக்கௌண்ட் வைக்கிற அளவுக்கு ரெகுலர் கஸ்டமர். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. அக்கௌண்ட் கொடுக்குற ரெகுலர் கஸ்டமரா இருந்தா நல்லா இருக்கு. இந்த என்னோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் சாப்பிட்டு இருக்காப்புல, அவர்கிட்ட ரிவ்யூ கேட்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ உட்காந்துக்கிறேன். ப்ரோ எப்படி இருக்கு? பாய் ஃபுல்லாக குதம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புலங்க. டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடும்போது பேசக்கூடாதான், டேஸ்ட்டாக இருக்கான். ஒரு நிமிஷம். கடையோட மெயினான விஷயமே நம்ம அஜினோமோட்டோ வேணாம்னு சொன்னால் அஜினோமோட்டோ இல்லாமல் போட்டு தர்றது தான் மெயினான இது. அதுக்காண்டியே எல்லாருமே வருவா. சிக்கன் ரைஸ்க்கு வந்து அஜினோமோட்டோ வந்து வேணாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரே நேரத்தில் அஜினோமோட்டோ வேணாம்னு சொன்னால் அவள் வந்து கொஞ்சம் மூஞ்சி சுளிப்பாள். ஏன்டா ஒரே நேரத்தில் 5 சிக்கன் ரைஸ் இதெல்லாம் ஒரே இதில் அடிப்பாள். ஆனால் இவ வந்து அஜினோமோட்டோ வேணாம்னா தனித்தனியாக கூட இண்டிவிஜுவலாக போட்டு தருவாள். அதான் ஒரே ஸ்பெஷல். எத்தனை தடவை கேட்டாலும் அஜினோமோட்டோனா பரவாயில்லன்னு போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க, நான் சொல்லலை, இங்கே வர்ற ரெகுலர் கஸ்டமர் தான் சொன்னாங்க. அஜினோமோட்டோ இல்லாமல் போட்டு கொடுக்குறாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ரெண்டும் வாங்கி சாப்பிட்டுருக்காரு. என்னையை பொறுத்தளவுக்கு இந்த கடையில் வந்து சாப்பாடு ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து கொஞ்சம் பிஸியாகவே வந்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே வந்து இங்கே என்னென்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத காட்டிடும் அவங்க கடைக்காரவங்கள்ட்ட கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நான் வேணால் கேட்குறேன் அவங்கள்ட்ட என்னென்ன போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பதில் சொன்னாங்கன்னா நான் அதில் சொல்கிறேன், இல்லைன்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சிக்கன் ஐட்டம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் என்னென்ன இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ ஒரு சின்ன ஹெல்ப்பு ப்ரோ இங்கே என்னென்ன ப்ரோ போடுறீங்க? உப்பு கறி, சிக்கன் ரைஸு, காளான், பேல்பூரி, மசால் பூரி, பானிபூரி, வேறு முட்டை பொரியல் எல்லாம் போட்டு. எக் பேல்பூரி. ப்ரோ இப்போ அதிகமாக ஓடுறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிக்கன் ரைஸ் ஓடும், காளான் ஓடும். காளான் நீங்கள் எவ்வளோ ப்ரோ? உப்பு கறிக்கு ஃபேனா? ஃபேன்ஸா? உப்பு கறி என்ன ப்ரோ ப்ரைஸு? 70 ரூபா. உப்பு கறி வந்து 70 ரூபா. சிக்கன் ரைஸு 100 ரூபா. வேறு என்ன சொன்னீங்களா? காளான் 30 ரூபா. ஓகே ப்ரோ. இது என்னது ப்ரோ? பேல்பூரியா? இது என்ன ரேட்டு? 30 ரூபா. 30 ரூபா. இதுவும் 30 ரூபா தானே? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். சொன்ன எல்லாமே ரெகுலர் கஸ்டமர். ஆமாம், சொன்னது ரெகுலர். அது பாருங்க திருப்பி சொல்கிறாப்புல, சொன்னது எல்லாமே ரெகுலர் கஸ்டமரா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க. வேணாம் ப்ரோ, சாப்பிடுங்க ப்ரோ. வயிறு ஃபுல்லாக நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. பாய்.